Good morning students. Radius of curvature topic la second problem இந்த video discuss பண்ணலாம். Show that the radius of curvature at any point of the catenary y is equal to c cos h x by c is equal to the length of the portion of the normal intercepted between the curve and the axis of x அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு ஒரு கேட்னரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நம்ம நோட் பண்ணணும். அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் லென்த் ஆஃப் த போர்ஷன் ஆஃப் த நார்மல் இன்டர்செப்டட் பிட்வீன் த கர்வ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அதாவது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து லென்த் ஆஃப் த நார்மலுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த கிவன் கேட்னரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணணும். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், we know that radius of curvature rho is equal to 1 plus dy by dx whole square whole power 3 by 2 divided by d square y by dx square அப்படிங்கிற ஃபார்முலா தெரியும் இல்லையா. நம்ம இங்கே நோட் பண்ணியாச்சு. நமக்கு என்ன கர்வ் கொடுத்துருக்காங்க, given that y is equal to c cos h x by c அப்படின்னு சொல்லி கேட்னரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இதுலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், dy by dx நோட் பண்ணணும், அடுத்து d square y by dx square நோட் பண்ணணும். அந்த டூ வேல்யூஸையும் எடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நோட் பண்ணிட முடியும் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ இந்த ஈக்குவேஷனை எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும், dy by dx அப்படின்னு ஆகும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து சி கான்ஸ்டன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். காஸ் ஹெச் எக்ஸ் பை சியை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா சைன் ஹெச் எக்ஸ் பை சி. நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் பை சி இருக்குல்லையே, இதையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னா எக்ஸ் பை சியை எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 1 by c அப்படின்னு ஆகும் இல்லையா. அதாவது சி சைன் ஹெச் எக்ஸ் பை சி இன்ட்டு 1 by c அப்படின்னு ஆகும். இந்த சி நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ dy by dxனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், சைன் ஹெச் எக்ஸ் பை சிக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். again differentiate with respect to x. எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா நமக்கு என்ன ஆகும், dy by dx எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது d square y by dx square அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, சைன் ஹெச் எக்ஸ் பை சி இருக்கு இல்லையா, அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன், அதனால் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது சைன்லாம் சேஞ்ச் ஆகாது. அப்போ சைன் ஹெச் எக்ஸ் பை சியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காஸ் ஹெச் எக்ஸ் பை சி அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் பை சியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 by c அப்படின்னு ஆகும் இல்லையா. அப்போது 1 by c இன்ட்டு காஸ் ஹெச் எக்ஸ் பை சி, இதுதான் நமக்கு டி ஸ்கொயர் ஐ பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த டூ வேல்யூஸையும் எடுத்து நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் அப்படின்னா ரோனுடைய வேல்யூ எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், 1 plus dy by dx இல்லையா, dy by dx த ஹோல் ஸ்கொயர். dy by dx வந்து நமக்கு இங்கே சைன் ஹெச் எக்ஸ் பை சி ஹோல் ஸ்கொயர் நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா ஃபார்முலாவில், அந்த ஸ்கொயர் நோட் பண்ணியாச்சு. ஹோல் பவர் என்ன இருக்கும் நமக்கு இங்கே 3 by 2 டிவைடட் பை டி ஸ்கொயர் ஐ பை டிஎக்ஸ் ஸ்கொயர். டி ஸ்கொயர் ஐ பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வந்து நமக்கு 1 by c இன்ட்டு காஸ் ஹெச் எக்ஸ் பை சி நம்ம இங்கே நோட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதை நம்ம இங்கே சால்வ் பண்ணணும். எப்படி நம்ம நோட் பண்ணலாம், நியூமரேட்டர் நம்ம 1 plus சைன் ஹெச் எக்ஸ் பை சி ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம், சைன் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் பை சி இப்படி நம்ம நோட் பண்ண முடியும். இங்கே ஹோல் பவர் என்ன இருக்குது, 3 by 2 இருக்குது, டிவைடட் பை 1 by c இன்ட்டு காஸ் ஹெச் எக்ஸ் பை சி இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ நம்ம இங்கே கவனிச்சோம் அப்படின்னா ஹைப்பர்போலிக் ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனில் நமக்கு ஐடென்டிட்டி என்ன தெரியும் அப்படின்னா காஸ் ஹச் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் சைன் ஹச் ஸ்கொயர் எக்ஸ். இதனுடைய வேல்யூ நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூ வந்து நமக்கு 1ன்னு தெரியும் இல்லையா. இப்போ இங்கே நமக்கு இந்த சைன் ஹச் ஸ்கொயர் எக்ஸை ரைட் ஹேண்ட் சைட் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா காஸ் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 plus சைன் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் இப்படி நம்ம நோட் பண்ண முடியும். இப்போ நமக்கு இந்த டேர்ம் நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நோட் பண்ணும்போது நமக்கு 1 plus சைன் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் பை சின்னு இருக்குது. அப்போ 1 plus சைன் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் இந்த ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்மேட்லேருந்து எப்படி நம்ம நோட் பண்ண முடியும், காஸ் ஹச் ஸ்கொயர் எக்ஸ்னு நோட் பண்ண முடியும். இங்கே எக்ஸ் உள்ள இடத்துல இங்கே எக்ஸ் பை சின்னு இருக்குது. அப்போ நமக்கு இந்த டேர்ம் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், காஸ் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் பை சின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இங்கே எப்படி நம்ம நோட் பண்ண முடியும், காஸ் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் பை சி ஹோல் பவர் 3 by 2 டிவைடட் பை 1 by c இன்ட்டு காஸ் ஹச் எக்ஸ் பை சி இப்படி நம்ம நோட் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த டூவும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், காஸ் ஹச் கியூப், இந்த 3 இருக்கு இல்லையா, அதனால் நம்ம காஸ் ஹச் கியூப் எக்ஸ் பை சி டிவைடட் பை 1 by c இன்ட்டு
காஸ் ஹச் எக்ஸ் பை சி அப்படின்னு நம்ம நோட் பண்ண முடியும். இங்கே காஸ் ஹச் கியூப் எக்ஸ் பை சி, இங்கே காஸ் ஹச் எக்ஸ் பை சி. அப்போ இதில் ஒரு டேர்ம் நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ இதை எப்படி நம்ம நோட் பண்ண முடியும்? காஸ் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் பை சி டிவைடட் பை 1/c. இதை எப்படி நம்ம நோட் பண்ணுவோம்? இங்கே நமக்கு டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அப்போ இந்த சியை நம்ம நியூமரேட்டரில் மார்க் பண்ண முடியும். அப்போ சி இன்ட்டு காஸ் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் பை சி இப்படி நம்ம நோட் பண்ண முடியும். இப்போ காஸ் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் பை சியை நம்ம எப்படி நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருந்தாங்க? கேட்டனரி ஈக்குவேஷன் y is equal to c cos h x by c அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தாங்க இல்லையா. இப்போ இந்த இடத்துல இந்த cos h x by c மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு c இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா y by c அப்படின்னு ஆகும். அப்போ இங்கே cos h ஸ்கொயர் x by c பதிலாக y by c ஹோல் ஸ்கொயர்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதாவது y by c is equal to cos h x by c. அப்போ cos h x by c மட்டும் நம்ம இங்கே நோட் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு இங்கே cos h ஸ்கொயர் x by c இருக்கு இல்லையா, அதனால நம்ம cos h x by c தான் இந்த ஈக்குவேஷன் வந்து நோட் பண்ணுறோம் அப்படின்னா y by c அப்படின்னு ஆகும். இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆல்ரெடி இங்கே சி இருக்குது, இதனுடைய வேல்யூ என்ன ஆகும்? ஒய் ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் அப்படின்னு ஆகும். அதாவது நமக்கு ஸ்கொயர் இல்லாமல் நோட் பண்ணும்போது ஒய் பை சி, இப்போ ஸ்கொயர் இருக்கிறதுனால ஒய் ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். அப்போ இந்த சி நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஒய் ஸ்கொயர் பை சி. அப்போ நமக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நம்ம இங்கே என்ன நோட் பண்ணியிருக்கோம்? ரோ இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை சின்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதனுடைய வேல்யூ வந்து லென்த் ஆஃப் த நார்மலுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம இங்கே செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் த நார்மல் நம்ம நோட் பண்ணலாம். length of the normal between intercepted between the curve and the x-axis. அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா y into 1 plus dy by dx whole square whole power 1/2. இப்போ இதுதான் length of the normal. இதனுடைய வேல்யூ நம்ம இங்கே நோட் பண்ணணும். y அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 plus இப்போ dy by dx நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா, என்ன வேல்யூ கால்குலேட் பண்ணோம்? sin h x by c. அதான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, நோட் பண்ணுறோம். ஹோல் பவர் 1/2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம்? y இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் பை சி ஹோல் பவர் 1/2. நமக்கு 1 ப்ளஸ் சைன் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் பை சி எப்படி நோட் பண்ண முடியும்? காஸ் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் பை சி அப்படின்னு நம்ம நோட் பண்ண முடியும். ஹோல் பவர் 1/2. இப்போ இந்த 1/2ல் இந்த 2வும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ y இன்ட்டு காஸ் ஹச் எக்ஸ் பை சி இல்லையா. நெக்ஸ்ட்டு நமக்கு காஸ் ஹச் எக்ஸ் பை சியினுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? நமக்கு கர்வ் என்ன கொடுத்துருந்தாங்க? கேட்டனரி ஒய் இஸ் ஈக்குவல் டு சி காஸ் சி இன்ட்டு காஸ் ஹச் எக்ஸ் பை சி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இந்த சி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒய் பை சி இஸ் ஈக்குவல் டு காஸ் ஹச் எக்ஸ் பை சி இல்லையா. அப்போ இந்த காஸ் ஹச் எக்ஸ் பை சிக்கு பதிலாக ஒய் பை சின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா என்ன ஆகும்? ஒய் ஸ்கொயர் பை சி அப்படின்னு ஆகும். இதுதான் நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? நம்ம இங்கே ஈக்குவேஷன் நம்பர் நம்ம நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 1ன்னு சொல்லிட்டு, அதாவது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ நமக்கு இங்கே லென்த் ஆஃப் த நார்மல் நம்ம நோட் பண்ணியிருக்கோம், அது வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2 கொடுத்துக்கலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன்ஸ் 1 and 2லேருந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த கேட்டனரி இஸ் ஈக்குவல் டு length of the normal intercepted between the curve and the x-axis. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இங்கே ப்ரூஃப் பண்ணியாச்சு.